வாழ்த்துக்கள். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய செய்திகளை பார்க்குற தேவ பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வி. அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சீஷர்கள் போனார்கள். மறைமுகமான சீஷர்கள் இருந்தார்கள், அந்தரங்க சீஷர்கள் இருந்தார்கள். நிக்கதேமு, ஜோசப் ஆஃப் அரிமத்தியா அப்படியான சீஷர்கள் இருந்தார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள். அவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று சொன்னால், அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, அல்லது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை ராயிடத்தில் மாட்டி விடுவதற்காக. ரெண்டு வகையான உண்மையான சீஷர்களை தவிர மறைமுகமான சீஷர்கள் இருந்தார்கள். அதை தவிர சௌசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் ஆண்டவரை தொடர்ந்து சென்றார்கள். எனக்கு என்னுடைய செய்தியை பார்க்கிறவர்கள் ஒரு சந்தேகம் உண்டு. இத்தனை வியூஸ் இருக்கிறது, ஆனால் ஒருவர் கூட அந்த தம்ஸ் அப்பை அழுத்துவதில்லை. இந்த காரியத்தை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்திலே ரெண்டு காரியங்கள் தோன்றுகிறது. ஒன்று, அவர்களைப் போல நீங்கள் மறைமுகமாக பின்தொடர்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது என்னுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக என்னுடைய வீடியோஸை பார்க்கிறீர்கள். இந்த செய்தியிலிருந்து அத்தனை வீடியோ வியூஸை பார்க்கும்போது எனக்கு இந்த சந்தேகம் வருகிறது. அப்ப இந்த முறை பார்க்கலாம். அவர்கள் அன்று யூதர்களுக்கு பயந்ததினால் மறைமுகமான சீஷர்களாக இருந்தார்கள். நீங்கள் தம்ஸ் அப்பை போடுவதனால யார் போடுவது எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. இந்த முறையும் அது வரவில்லை என்று சொன்னால் நான் எண்ண வேண்டிய காரியமாக இருக்கிறது. என்னுடைய வீடியோஸை பார்க்கிறவர்கள் அன்றிருந்த சௌசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் போல என்னுடைய பேச்சிலே கிராமர் மிஸ்டேக்ஸ், என்னுடைய பேச்சிலே தியாலஜிக்கல் மிஸ்டேக் பார்ப்பதற்காக பின்தொடர்கள் என்று நான் எண்ண வேண்டிய நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. ஆகையால் உண்மையாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொன்னால், தயவு செய்து அந்த தம்ஸ் அப்பை அழுத்துங்கள். நீங்கள் எழுதினால்தான், ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டால்தான் அது யார் போட்டார்கள் என்று தெரியும். இது யார் போட்டார்கள் எனக்கு வராது, ஒருத்தருக்கும் தெரியாது. உண்மையாகவே நீங்கள் இந்த செய்தியினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே உங்களுடைய முதிர்ச்சியை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால், இந்த தேவன் என் மூலமாக பேசுகிறார் என்று சொன்னால், இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்ற பிராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் அந்த தம்ஸ் அப்பை அழுத்துங்கள். அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய எதிர்காலத்துக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், தொடர்ந்து அந்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் 40 உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அவர்களுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த செய்திகளிலே யோவான் 20-21 அதிகாரத்திலே அவர் 3 முறை தரிசனமான காரியங்கள் யோவான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை பார்த்தோம். இன்றைய நாளிலே லூக்கா 24 அதிகாரத்திலே லூக்கா கூட ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். இது உண்மையாகவே அதற்கு முன்பாக நடந்த சம்பவமாக இருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொல்லும்போது, எம்மா ஊருக்கு போகிற 2 சீஷர்களுக்கு ஆண்டவர் அன்று தரிசனமானார். லூக்கா 24 அதிகாரம் 21 வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்கள் நினைவில் என்ன காரியம் இருந்தது என்று சொல்லும்போது, அவரை இஷ்டவேளை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? ஆண்டவர் அந்த 24 அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது, தேவ தூதர்கள் அந்த பெண்களுக்கு, ஆண்டவரை சரீரத்தை தேடி சென்ற பெண்களுக்கு தேவதூதர் சொல்லுகிற காரியம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம், அவர் இறக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும், அப்படி சொன்ன காரியங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். தேவதூதர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை பார்க்கும்போது, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிற இந்த 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு சொல்லி இப்படியாக கிறிஸ்துவுக்கு நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்தினத காரியத்தை பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு சீஷர்களுக்கு தோன்றி தான் இறக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும், இப்படியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அன்று திரும்ப அந்த காரியங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. என்ன காரியம் அங்கே என்று சொன்னால், அவர்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற வேண்டி இருந்தது. அவருடைய இருதயத்தில் இந்த காரியத்தை ஆழமாக, தான் மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்தது அவர்களை நம்ப முடியவில்லை, அதை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருந்தது? நான் முதலில் வாசித்தது போல, இஸ்ரவேல் மக்களை ரோமர்களிலிருந்து மீட்டுக்கொள்ள ஆண்டவர் மீட்டுக் கொள்வார் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அந்த நம்பிக்கை அற்று போன போது அவர்களால் அதை
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிரோடு எழுந்தார் என்பதை கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? நான் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ரட்சிப்பு கொடுக்க வரவில்லை, அது மட்டுமல்ல ரோமர்களிடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வரவில்லை, நான் முழு மனுஷ குலம் முழுவதும் மீட்கப்படும்படியாக நான் மரித்தேன், இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்தில் அவர்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற வேண்டிய தேவை ஆண்டவருக்கு இருந்தது. இன்றைய நாளும் அப்படித்தான் பிரியமானவர்களே. நம்முடைய மைண்ட் செட் மாறாத வரைக்கும் ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது, அல்லது நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும் செய்ய முடியாது, நம் மூலமாகவும் செய்ய முடியாது. அதனால்தான் ரோமர் 12 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமன்ஸ் சாப்டர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். இன்றைய நாளே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நாங்கள் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய மைண்ட் மறுரூபமாக வேண்டும், நம்முடைய மைண்ட் செட் மாற வேண்டும். அவர்கள் என்ன என்று சொன்னார்கள்? இஸ்ரவேலை அவர் ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ரோமரிடத்திலிருந்து நமக்கு விடுதலையை பெற்று தருவார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவர் முழு மனுஷ குலத்துக்காகவும் சிலுவையில் இறக்க வேண்டும் என்பதும் 3ஆம் நாளில் உயிர் எழ வேண்டும் என்றதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய அந்த மைண்டில் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய மைண்ட் செட் மாறாத வரைக்கும், நம்முடைய சொல்லப்பட்டது போல மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக நாங்கள் மாறாத வரைக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் பெற முடியாது. நம் மூலமாக கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களும் அவரால் வல்லமையாய் செய்ய முடியாது. உங்களுக்கு 2 உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன், இதனால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது ஆண்டவர் காலேப்பு யோசுவாவின் தவிர அந்த ஜெனரேஷன்ல இருந்த ஒருவரையும் கானானுக்கு போக அனுமதிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த எகிப்தின் அடிமைத்தன அந்த மனநிலையை, அந்த மைண்ட் செட்டை ஆண்டவரால் மாற்ற முடியவில்லை. ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார், எவ்வளவோ அதிசயங்கள் செய்தார். அவருடைய ஓங்கிய கையினாலும் பலத்த புயத்தினாலும் அவர்களை மீட்டு கொண்டார். அவர்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்தார், ஜோர்தானை பிளந்தார், எரிகோவை இடிந்து விழ பண்ணினார். இத்தனை காரியங்கள் செய்தும் அவர்களுடைய அந்த எகிப்து என்பது லிமிட்டேஷன், அவருடைய அந்த மைண்ட் இந்த லிமிட்டேஷனை ஆண்டவரால் மாற்ற முடியவில்லை. அதனால தான் சொன்னார், இந்த சந்ததி கானானுக்கு போக முடியாது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், நம்முடைய மைண்ட் ரினியூ பண்ண வேண்டும். ரினியூவல் ஆஃப் மைண்ட் அப்படியான காரியம் இருக்கும் என்றால் ஒழிய நம்மால் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல கர்த்தர் நம் மூலமாக வலிமையாக செயற்பட வேண்டும் என்று சொன்னார். நம்மிடத்தில் அந்த மறுரூபப்பட்ட மனம் வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய கலாச்சாரம், நாங்கள் வளர்ந்த இடம், அல்லது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மைண்ட்ல இருக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் மாற்றப்படாவிட்டால் நம்மால் கர்த்தர் நம்மை வல்லமையால் பயன்படுத்த முடியாது. இதை பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. Galatians chapter 2:12, எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்பே அவன் புறஜாதியரோடே சாப்பிட்டான். பேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்பாக பேதுரு புறஜாதியரோடே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேதுருடைய அந்த மைண்ட் செட்டை மாற்றுவதற்கு, கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்பாக அந்த ஒரு தரிசனத்தை காட்டினார். நான் யாரையும் தீட்டுள்ளவர்களாக நான் பார்ப்பதில்லை. யூதர்களுக்கு இருந்த அந்த மற்றவர்களை, விருத்த சேதனம் இல்லாதவர்களை தீட்டுள்ளவர்களாக அல்லது தரக்குறைவானவர்களாக எண்ணுகிற எண்ணம் பேதுருடைய இருதயத்தில் இருந்தது. அல்லது ஆவியாவுடைய வரங்களும் கனிகளும் கிரியைகளும் தங்களுக்கு மாத்திரம்தான் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டினார். எல்லா விலங்குகளையும் அடித்து புசி என்று சொல்லும் போது, நான் தீட்டுள்ள ஒன்றை புசிப்பதில்லை என்று பேதுரு சொல்லும் போது, ஆண்டவர் நான் தீட்டாக எண்ணாததை நீ தீட்டாக எண்ணாதே என்று அவரோட பேசி கொர்நேலியோடு வீட்டுக்கு அனுப்பினதையும், கொர்நேலியோ வீட்டிலே அவர்கள் ஆவியாவுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதையும் நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவர் எவ்வளவோ பேதுருக்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த காரியத்துக்கு பின்பாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் அவரோடு சண்டை பிடிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவர் விருத்த சேதன் இல்லாதவரோடு சாப்பிட்டார். ஆனால் யாக்கோபு எருசலேமிலிருந்து வேற அவர்களிடத்திலிருந்து வந்த போது அவர்கள் மாய்மாலம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக பேதுரு இருக்கும்போது புறஜாதியரிடத்தில் அவரை ஆண்டவர் அனுப்ப முடியவில்லை. இன்னொரு மனுஷனை ஆண்டவர் அவருடைய இடத்திலே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் தான் பவுல் அப்போஸ்தலன். எனக்கு பிரியமானவர்கள், எங்களுடைய மைண்ட் செட் மாறாத வரைக்கும் கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்த முடியாது. அல்லது நம்முடைய இடத்திலே இன்னொருவரை கொண்டு வர வேண்டிய தேவை ஆண்டவருக்கு உண்டு. ஆண்டவர் எப்போதும் இந்த காரியத்தை செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்போதும் ரீப்ளேஸ்மெண்ட் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் இருக்கிறது. நாங்கள் சரியாக நடக்காத பட்சத்தில் நம்முடைய இடத்திலே இன்னொருவரை கொண்டு வந்து செய்ய வேண்டியது பயன்படுத்தக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஆண்டவர் எருசலேமுக்கு போகும்போது சொன்னால், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். ஆண்டவரால் கல்களை கூப்பிட வைக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அவர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்திலே. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எப்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடி தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை, நான் ஆவி இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு ஸ்பிரிட் அல்ல, எனக்கு மாமிசமும் ரத்தமும் இருக்கிறது, சாப்பாட்டை கொடுங்க, என்னால் சாப்பிட முடியும். இப்படி அநேக காரியங்கள் ஊடாக அவர் தான் உயிரோடு இருக்கிறதை அன்று அவர்களுக்கு காட்டினார். அவருடைய அந்த மைண்டை அவர் மாற்றுவதற்கு அப்படியான காரியங்கள் அன்று செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதே போல நம்முடைய மைண்ட் மாறாத பட்சத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜெனரேஷன் எப்படி போகவில்லை, அடுத்து அவங்களுடைய சந்ததி தான் அந்த இடத்துக்கு போனது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்களுக்காக ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அத்தனையை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு புதிதாகப்பட்ட ஒரு மனம் வேண்டும். அதே போல் நம் மூலமாக ஆண்டவர் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு புதிதாகப்பட்ட ஒரு மனம் வேண்டும். நம்முடைய கலாச்சாரங்கள், நாங்கள் படித்த காரியங்கள், நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அவர்கள் சொல்லித்தந்த காரியங்கள், அந்த காரியங்கள் நாங்கள் மாற்றாத பட்சத்தில் கர்த்தரால் எங்களை வல்லமையாக பயன்படுத்த முடியாது. எப்படியாக நாங்களுடைய இருதயம் மறுரூபப்பட முடியும்? 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய வசனம். அதை நாங்கள் தினமும் வாசிக்க தியானிக்க, அதை மெடிடேட் பண்ண, அவருடைய அதே மைண்ட் செட் கர்த்தர் சிந்திக்கிற மாதிரியே நம்ம சிந்திக்க முடியும். ஆண்டவர் பேசுகிற மாதிரியே நம்மால் பேச முடியும். ஆண்டவர் செயற்படுவது போலவே நம்மால் செயற்பட முடியும். அப்ப வேதத்தை எளிமையாக சொல்ற அன்னைக்கு நான் உமது வார்த்தைகள் வரும்போது அதை நான் உணவாக உட்கொண்டேன். யோபு சொல்கிறார், உணவை பார்க்கலாம் நான் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை காத்து கொண்டேன். அப்படி அவருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க தியானிக்க ஆண்டவர் சிந்திப்பது போல நம்மால் சிந்திக்க முடியும். ஏன்னா இது ஆண்டவருடைய இருதயம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுவது போல நாங்கள் பேச முடியும். ஆண்டவர் செய்வது போல செய்ய முடியும். நம்முடைய மனம் மறுரூபப்படும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் செயற்பட நாங்கள் அனுமதிக்க வேண்டும். அவர் நாம் அனுமதிக்காத பட்சத்தில் அவர் நம்மிடத்தில் செயற்பட முடியாது. அவரை நாங்கள் அனுமதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவியானவர் அந்த அதே சிந்தை, கிறிஸ்துவுடைய சிந்தை, பிதாவுடைய சிந்தை, அதை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய மனம் மறுரூபப்படட்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாழ்க்கையில் என்ன, இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம் மூலமாக செய்ய விரும்புகிற காரியம், நம் மூலமாக அவர் செய்யத்தக்கதாக நம்முடைய மனம் மறுரூபமாகட்டும். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக.